கொள்ளையடிக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் முயற்சி பண்ணுவாங்களாம். புனேனோ சென்னை சென்னை எண்ட் ஆஃப் இந்தியா. இது தாங்க இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க வியூ. வணக்கம் வணக்கம். என் தமிழ் வணக்கம் வணக்கம். இங்கே பாருங்கள் இதுதான் ஒரிஜினல் பீரங்கி. அங்கே பாருங்கள் சன்செட் ஆகிற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து அப்படியே கோல்டன் கலரில் இருக்குல்ல பார்க்குறதுக்கு. கோல்ட் அண்ட் மேகி எவ்ரிவேர் இன் பாசிபிள். சிங்கத்தில் வந்து லாக் செஞ்சுருக்காங்க எப்படி இருக்கு பாருங்க. சிங்கம் தவளை. ராஜஸ்தானில் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேனுங்க. ஹிந்தி தெரியாது, ஐ டோன்ட் நோ ஹிந்தி. இங்கே பாருங்களேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டகத்தோட முடியிலேருந்து செஞ்சது அப்படிங்கிறாரு. ஷாப்பை வந்து நல்லா ஃபேமஸ் பண்ணி விடுங்க அப்படிங்கிறாரு. நானே இன்னும் ஃபேமஸ் ஆகலை அப்படின்னு இவர்கிட்ட எப்படி சொல்கிறதுங்கிறீங்களா? நண்பர்களே எங்கடா போயிட்டுருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க. இங்கே ஜெய்சல்மார் வந்துட்டு ஜெய்சல்மார் ஃபோர்ட்டு பார்க்க போனால் எப்படி இருக்கும், நல்லாவாக இருக்கும். ஸோ அதனால தான் ஜெய்சல்மார் ஃபோர்ட்டு போய் பார்க்க போகிறோம். ரொம்ப பயங்கரமான ஒரு ஃபோர்ட்டு. ஆல்மோஸ்ட் சன்செட் ஆக போகுது. ஸோ அதுக்குள்ளே போயிட்டு பார்க்கணும். அதான் வேகமாக போயிட்டுருக்கேன். இன்ட்ரோ கூட கொடுக்காமல் ஓடிட்டுருக்கேன். இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் இருக்குது. சொன்னால் நம்ப மாட்டீங்க, அந்த ஃபோர்ட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு 3000 பேர் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. வீடு எல்லாமே இருக்குது, கடை எல்லாமே அந்த ஃபோர்ட்டுக்குள்ளே இருக்குது. அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்ட்டு. நான் அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். லிஃப்ட் எதுனா பார்த்துட்ருக்கேன். லிஃப்ட் கிடச்சா அப்படியே போயிடலான்ட்டு பார்க்குறேன். ஏங்க நான் பாட்டில் வந்துட்டு இருந்தேன். ஒருத்தட்ட சும்மா கூகுள் மேப்பை காட்டி அட்ரஸ் தான் கேட்டேன். அந்த பையன் என்னென்னா பைக்கில் என்னை கொண்டாந்து இங்கேயே இறக்கி விட்டு போயிட்டாரு. டேரெக்டாக ஃபோர்ட்லேயே கொண்டாந்து விட்டு போயிட்டாருங்க. பயங்கரமான ஆளாக இருக்கார். கிட்டத்தட்ட ஒரு எப்படியும் 3 கிலோமீட்டர் கிட்ட பைக்கில் வந்திருப்பார். எனக்காக வந்துட்டு திரும்ப அவர் ரிட்டர்ன் போகிறாருங்க. இதுதாங்க இந்த ஜெய்சல்மார் ஃபோர்ட்டு. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அட்டகாசமான வியூவில் பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படியே போகலாம், கிட்ட போகலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எனக்கு பின்னாடி இருக்குது இல்லைங்க இந்த ஜெய்சல்மார் ஃபோர்ட்டு பார்த்தீங்கன்னா 1156 ராவல் ஜெய்சல் அப்படிங்கிற ஒரு மன்னரால் வந்து இவ்வளோ பெரிய ஃபோர்ட்டு வந்து கட்டப்பட்டிருக்குங்க. நம்ம போகிற வழியில் பேசிட்டு போகலாம். எதுக்காக கட்டினாங்க, எவ்வளோ வருஷம் கட்டினாங்க, எப்படி கட்டினாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பேசிட்டு போகலாம். இங்கே நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும், உலகத்தில் எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு ஃபோர்ட்டை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஃபோர்ட்டுக்குள்ளேயே ரோடு இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா காரு பைக்கு எல்லாமே போயிட்டுருக்கும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா கடையெல்லாம் இருக்கும். பீப்புளோட வீடு இருக்குது. பத்தாததுக்கு ஹோட்டல் ரெசார்ட் எல்லாமே இந்த ஃபோர்ட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ பெரிய ஃபோர்ட்டாக இருக்கும்னு நினச்சி பாருங்கள். நம்ம இப்போ நடக்க ஆரம்பித்தோம்னா எப்படியும் இருட்டிடும். அந்தளவுக்கு ரொம்ப பெரிய ஃபோர்ட்டு. ஃபுல்லாத்தையும் கவர் பண்ணணும்னா நம்ம காலையில் வந்தோம்னா ஈவினிங் வரைக்கும் இந்த ஃபோர்ட்டில் என்ஜாய் பண்ணலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஃபோர்ட்டுங்க. இங்கே பாருங்களேன் இந்த ஃபோர்ட்டுக்குள்ளே போகிற வழி எங்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷாப்ஸ் நிறையா இருக்கும். நிறையா இந்த ஹேண்ட்மேட் ஷாப்ஸ் அந்த மாதிரி நிறையா ஐட்டம்ஸ் வச்சுருப்பாங்க. நீங்கள் வரும்போது மெயின் என்ட்ரன்ஸில் வந்தாலும் சரி, இல்லை அந்த சைடு வந்தாலும் சரி, எங்கிட்டு பார்த்தாலும் கடை மட்டும்தான் இருக்கும். நான் கூட ஃபோர்ட் இருக்கும், ஃபுல்லாகவே ஃபோர்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் அப்படி கிடையாது போல். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஹோட்டலை தாண்டியும் வீடுகள் அதிகமாக இருக்குங்க. அவங்க இந்த மாதிரி இந்த நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே போனீங்கன்னா அவங்களோட வீடு வந்துடுது. நான் அப்படி தான் ஃபோர்ட்டோட ஒரு பார்ட் அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே போகிறேன். பார்த்தா வீடு. இங்கே வந்து டெலிவரியும் பண்ணுறாங்க. இது மாதிரி ஸ்ட்ரீட் இருக்குது, அங்கே டெலிவரியில் தான் பண்ணிகிட்ருக்காங்க. அதான் அவர் டெலிவரி பண்ணிட்டு போயிட்டுருக்காரு, ஃப்ளிப்கார்ட் மாதிரியே. அதாங்க இந்த ஃபோர்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேஜராக எதுக்காக கட்டினாங்க அப்படின்னா, அந்த காலத்தில் வந்து ஒரு 800 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜெய்சல்மார் வந்து வர்த்தகத்தில் பயங்கரமான ஒரு இதாக இருந்திருக்கு. அந்த ட்ரேட்ஸில் இந்த சில்க் ரூட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு மெயினான ரூட் இருக்கும். ஸோ அதில் வந்து ஜெய்சல்மார் தான் வந்து பார்த்திங்கன்னா மேஜரான பாயிண்ட்டு. அதனாலே இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கொள்ளையடிக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் முயற்சி பண்ணுவாங்களாம். இந்த இடத்துல இருக்க நிறையா ஷாப்ஸ் எல்லாத்தையுமே வந்து கொள்ளையடிக்க ட்ரை பண்ணுவாங்களாம். ஸோ அதெல்லாம் தடுக்கிறதுக்காகவே இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபோர்ட்டை வந்து கட்டியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்து அந்த காலத்து ராஜாக்கள்லாம் ஒருத்தர் வந்து அடிச்சுப்பாங்கள்ல. ஸோ அதிலேருந்தும் தங்களை வந்து தற்காத்துக்கிறதுக்காகவே இப்படி ஒரு பெரிய ஃபோர்ட்டை வந்து கிட்டத்தட்ட 5 to 10 வருஷம் வந்து கட்டியிருக்காங்களாம். விளாகர் தமிழ்நாடு. இவனோ தமிழ்நாடு, சென்னை, மദ്രാஸ் நோ, சென்னை நோ, புனே நோ, சென்னை எண்ட் ஆஃப் இந்தியா, எண்ட் பாயிண்ட் நோ, கன்னியாகுமரி நோ ஐடியா. 2 பசங்க இருந்துகிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட சென்னை தெரியுமான்னு கேட்டேன், தெரில அப்படின்றாங்க. இவனோ தமிழ்நாடு சென்னை சூப்பர் கிங்ஸ். சிஎஸ்கேன்னு சொன்னோன்னா உங்களுக்கு தெரியுது பாருங்கள். சிஎஸ்கேன்னா நீ மும்பை இந்தியன்ஸுங்கிற. சிஎஸ்கே தோனி. மும்பை இந்தியன்ஸ் சப்போர்ட்டரா? அந்த பசங்க ஃபன் பண்ணிகிட்ருக்கானுங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ்னால் மும்பை இந்தியன்ஸுங்கிறானுங்க. பயங்கரமாக ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க. இப்படி தாங்க இருக்குது சன்செட் பாயிண்ட்டு. இந்த சைடு தான் போட்டிருக்கு. இது தாங்க இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் வியூ. இந்த மொத்த ஜெய்சல்மார் டவுனையுமே வந்து நம்மளால் இங்கேருந்து பார்க்க முடியுது. பயங்கரமான ஒரு வியூ பாயிண்ட் தாங்க.
அங்கே வந்து இப்போ சூரியன் இருக்கா, இன்னும் ஒரு 1 ஹவர் எடுக்கும்னு நினைக்கிறேன். 1 ஹவரில் வந்து அங்கே சன்செட் ஆயிருங்க, அதுக்குள்ளே அப்படியே சன்செட் ஆயிரும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குல்ல வியூவு, பயங்கரமாக இருக்குங்க. அதுதாங்க சன்செட் பாயிண்ட்டு. ஆனால் சன்செட் ஆகிறதுக்கு இன்னும் எப்படியும் 1 ஹவர் ஆகும். அதுக்குள்ளே இந்த ஃபோர்ட் அப்படியே நான் சும்மா நடந்து போயிட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், அங்கே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது இங்கே உள்ள டோனே. எல்லாமே ரெஸ்டாரண்ட் தான். அங்கே பாருங்கள், ரெஸ்டாரண்ட்டு, இங்கே ஒரு ஸ்டோரு, எல்லாமே அதுதான் வச்சுருக்காங்க. இந்த பாண்டிச்சேரி போனீங்கன்னா பெயிண்ட் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் தான் பெயிண்ட்லாம் பண்ணி அழகாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு அந்த வால் பெயிண்டிங்ஸ்லாம். இப்போ இந்த ஃபோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300லேருந்து 600 குடும்பங்கள் வந்து வசிக்கிறாங்களாம். ப்ளஸ் வந்து ஒரு 500க்கும் மேற்பட்ட ஷாப்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு 3000லேருந்து 6000 பீப்புள் வந்து இந்த ஃபோர்ட்டில் வந்து இப்போதைக்கு வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி சொல்கிறாங்க. அங்கே இருக்க லோக்கல்கிட்ட கேட்டதுக்கு அதான் சொல்கிறாங்க. பாருங்களேன் எவ்வளோ பெரிய ஃபோர்ட்டு, அதில் வந்து இத்தனை குடும்பங்கள் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. ட்ரோன் இல்லை, ட்ரோன் இருந்தால் அதோட வியூ வந்து பயங்கரமாக இருக்கும். நான் எதனா இமேஜஸ் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். கேட்குறதுக்கே ஆச்சரியமாக இருக்குது இங்கே உள்ள ஸ்டோரிலாம் பார்க்குறதுக்கு. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் தாங்க பயங்கர ஒரு மாதிரி நம்மளை வந்து இங்கேயே தங்க வச்சிரும் போல் லைஃப் டைமுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஒரு பில்டிங்குமே ஒரு ஸ்ட்ரக்சரில் வந்து அப்படியே கட்டியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து கோவிலுங்க. அந்த பாருங்கள் டெம்பிள், விநாயகர் டெம்பிள் உள்ளே இருக்காப்புல. இதான் விநாயகர் டெம்பிள். எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எல்லாமே வந்து க்ளோசிங் டைம் போல். மணி வந்து இப்போ 5 o'clock ஆயிடுச்சுல்ல, ஸோ அதனால் வந்து எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்படியே காணும். தமிழ்நாடு. வணக்கம் 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 வணக்கம். இன் தமிழ் வணக்கம் வணக்கம். ஓகே, ஹிந்தி. ஐ நோ தமிழ் அண்ட் இங்கிலீஷ். हिंदी नो, थोड़ा नो. एक तो तीन enough. Okay. Hindi is not national language. Malayalam. Yeah. For the northern side of India. Only speaking all are Hindi. speaking Hindi. In Tamil people is also trying to learn Hindi. We are owner of the house. We can't pay tax. Okay. No tax. No tax. Okay. Because our forefathers they are working under the Maharaja. How you get the water? Water for Water pipe. pipe, borewell. And light, no. Canal. Canal. Okay. In maybe 82, 83 Indira Gandhi. Ah. Okay. From Punjab. Punjab. Oh. They supplying the water for Jaisalmer. Pong. For only Jaisalmer or total Rajasthan? Only for Jaisalmer. It's only for Jaisalmer. Only Okay. for Jaisalmer water supply. Because that had too much water problem, but now no water problem. Okay. Because அங்கே பார்த்தீங்களா அவங்க வந்து பயங்கரமாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. யுவர் நேம் சார்? யுவர் my நேம்? name IP Vyas. ஓகே, குட். I am retired teacher. ரிட்டையர்ட் டீச்சர். Yes, and I am tourist guide here, Jaisalmer now. ஓ, I love now all the story for Jaisalmer. ஓகே. This fort made by 1156. 56. Maharaj Jaisal, first founder. Now we call Jaisalmer. ஜெய்சல்மேர். And ஓ, ஹிஸ் நேம் இஸ் ராவல் ஜெய்சல். Maharaj Jaisal. ஓகே. Maharaj Jaisal. ஓகே. First founder, 1156. 850 years old this is now. ஓகே. But there is 300 family. We all are Brahman. பிராமின்ஸ். No any caste. ஓ, 80% only the only we are Brahman. only Brahmin. Inside Jaisalmer or in the fort? Inside fort. Okay. That side walking in fort. Okay. All are Brahman here. All are Brahmins. Okay. East side, Rajput family. Rajput families. Okay. Welcome. தேங்க்யூ ஸோ மச். Welcome. அங்கே பார்த்தீங்களா அவர் வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணார் பாருங்க. பயங்கரமாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. நான் கூட தண்ணி இந்த டீட்டெயிலாம் வந்து நமக்கு நெட்டில் கூட கிடைக்கலங்க. தெரிஞ்சு அதுதான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே போர்வெல்லாம் போட்டால் கிட்டத்தட்ட 700 அடிக்கு மேலே போகுதான். ஸோ அவ்வளோதுலாம் வந்து எல்லாருமே வந்து யூஸ் பண்ண முடியாது. பத்தாததுக்கு அங்கே ஒரு லேக் இருக்குது. அந்த தண்ணியுமே வந்து இப்போ யாரும் யூஸ் பண்ணுறது இல்லையா, குளிக்கிறதுக்கு குடிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் யாருமே யூஸ் பண்ணுறாங்கல்ல, ஜஸ்ட்டு இருக்குது அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி அவங்க தான் சொல்கிறாங்க. ஆனால் பாருங்கள், பஞ்சாப்லேருந்து தண்ணி வந்து இங்கே வருது. கேட்குறதுக்கு ஆச்சரியமாக இருக்குது, நம்பவே முடியலங்க. இங்கே பாருங்கள், அங்கே அப்படியே சன்செட் பாயிண்ட் தேடி வந்துட்டு இருந்தேன். வந்து பார்த்தா இங்கே பீரங்கியே இருக்குங்க. இங்கே பாருங்கள், இதுதான் ஒரிஜினல் பீரங்கி. இதுக்குள்ளேருந்து அந்த புல்லட், அந்த குண்டெல்லாம் உள்ளே போட்டாங்கன்னா சர்ன்னு இப்படி வெளில வந்து அப்படியே போய் அட்டாக் பண்ணிடும். அதுக்காக தான் வச்சுருக்காங்க. இந்த பீரங்கி இருக்குல்லங்க, இந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட ஒரு 99 இது இருக்குதா, அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சுருக்காங்களாம். பத்தாததுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 தான் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக்கு ஓப்பனாக இருக்குது. மிச்சம் எல்லாமே வந்து ப்ரைவேட் கண்ட்ரோலில் இருக்கான். அதாவது இங்கே இருக்கிற ஆளுங்க வந்து அதை ஆக்கிரமிப்பு பண்ணி அவங்க வந்து வீடு மாதிரி கட்டியிருக்காங்களாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதே ஸ்ட்ரக்சர் தான் அந்த இடத்துல இருக்குது. பட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வீடு இருக்குது. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பார்க்குறதுக்கே, ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. மேலே ஏசி எல்லாம் வச்சுருக்காங்க, ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன், அந்த கேனான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இது வியூ பாயிண்ட். இதுதான் பீரங்கி. உங்களுக்கு உள்ளே காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்கங்க, இந்த பீரங்கியில் இதுக்குள்ளே குண்டு போட்டுருவாங்களாம். குண்டு போட்டுட்டு இதை அடைச்சிட்டு இது வழியாக வந்து ஃபயர் வைப்பாங்களாம். இந்த இடத்துல வந்து ஃபயர் வச்சோன்னா வந்து அது ப்ரெஷரில் வந்து போயிட்டு அடிக்குமா. இங்கே யாராவது எதிரிங்க யாராவது வந்தாங்கன்னா. அங்கே பாருங்கள், சன்செட் ஆகிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து அப்படியே கோல்டன் கலரில் இருக்குல்ல பார்க்குறதுக்கு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் வீடியோவில்.
நல்லா இன்னும் சன்செட் இன்னும் ஆகலை, இன்னும் ஒரு 1/2 hour இருக்குது. அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர கோல்டாக இருக்கும். நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆனால் சன்செட் பாயிண்ட் இது இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனால் இங்கே சன்செட் ஆகும், லைட்டாக தெரியும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அந்த ஃபுல் வியூ பார்க்கணும் அப்படின்னா இன்னும் நம்ம கீழே போயிட்டு தேடி போகணும் சன்செட் பாயிண்ட். அதுக்குள்ளேயும் கண்டிப்பாக சன்செட் ஆயிரும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் இங்கே இருந்துட்டு சன்செட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அங்கே அந்த ஃபோர்ட்டில் இருக்கிற எல்லா இடமே வந்து பார்த்திங்கன்னா வீடாக தாங்க மாற்றிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல வந்து சன் டைரக்ட் இதெல்லாம் வச்சுருக்காங்க. ப்ளஸ் அந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா துணியெல்லாம் காய போட்டிருக்காங்க. இந்த ஃபோர்ட்டே இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஊர் ஆளுங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது சொல்லப்போனால். ஏன்னா எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா வீடுகள் தாங்க இருக்குது. சின்ன சின்ன வீடுகள், பெரிய பெரிய வீடுகள், பத்தாததுக்கு இந்த மாதிரி கடைகள். அந்த பீரங்கி பாயிண்ட் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு கடை இருக்குது. அங்கே தான் இப்போ மேகி சாப்பிட போகிறேன். ஏன்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன், இங்கே பாருங்கள், ஐ லவ் மேகின்னு போட்டு இங்கே போர்டே வச்சுட்டானுங்க. இங்கே இருக்கிற 90% ஆஃப் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா பிராமின்ஸ் தான். பட் அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து எந்த ஒரு ஜாபுமே வந்து கொடுக்க மாட்டாங்களாம். ஸோ அதனால தான் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி ஷாப்ஸு, ஹோட்டல்ஸ் வச்சு இதை ஆக்குப்பை பண்ணி அவங்க வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் இங்கே இருக்க பீப்புள் எல்லாருமே வந்து வெல் எஜுகேட்டட் பீப்புள், நல்ல இங்கிலீஷ் பேசுகிறாங்க. இங்கே இருக்க அவர் இந்த நம்ம ஒரு சார் பார்த்துருப்போம், ப்ரொஃபஸர் அவருமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இங்கிலீஷ் பேசுகிறாங்க. இப்போ எனக்கு சொன்னவருமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல இங்கிலீஷில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. பட் அப்படி இருந்தும் வந்து இவங்களுக்கு வந்து ஜாப்ஸ் அப்படிங்கிறது கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் அங்கே என்னமோ சன்செட் ஆகிட்டு இருக்கு. நான் அதை பார்க்காம உட்காந்து மேகி சாப்பிட்டுட்ருக்கேன். என்ன பண்ணுறது, நமக்கு சாப்பாடு முக்கியமில்ல. அவருங்க அந்த பையன் மறைச்சிட்டு இருக்காப்புல. குட்டி உண்டா சன்செட் ஆகுதுங்க, தெரியுதா உங்களுக்கு? அங்கே பாருங்கள், சன்செட் பயங்கரமாக இருக்குங்க நேரில் பார்க்க. அதாகட்டும் ஒரு பக்கம், நம்ம மேகியை சாப்பிட்டு அப்படியே கிளம்புவோம் கீழே. இங்கே பாருங்கள், இங்கே பீரங்கி இருக்கா, அதே இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஷாப்புங்க. இது ஃபுல்லாக வந்து ஷாப் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி மேகி இந்த மாதிரி சின்னதாக இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கிக்கலாம் போல். பெயிண்டிங்கா? யூ பெயிண்டட்? I write here. ஓ, Bhagwan or Maggie सर्वत्र है. பகவான் மேகி ஷாப். No. Bhagwan or Maggie सर्वत्र है. Means God and Maggie everywhere in possible. ஓ, இட்ஸ் ரைமிங். என்னங்க பயங்கரமான ஆளாக இருப்பார் போல். இங்கே பாருங்க, இவர் எழுதிருப்பார் போல். இதெல்லாம் இவர் தான் வரைஞ்சது. யூ ட்ரூ திஸ்? No, I don't. I only my idea. Your idea. Is, name okay. Oh, okay. ஃபுல்லாக பெயிண்டிங் தாங்க எங்கே பார்த்தாலும். அந்த இதில் மாதிரி பாண்டிச்சேரியில் மாதிரி எங்கே பார்த்தாலும் பெயிண்ட் தான் அடைஞ்சி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே அப்படியே வந்துட்டு இருந்தேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிலையெல்லாம் விற்கிறாங்க. எல்லாமே மெட்டலில் இருக்குது. இங்கே பாருங்கள், இது தவளை மாதிரி இருக்கா? இது என்ன தெரியுமா? லாக்குங்க. இட்ஸ் ஓல்டு லாக். அவங்கள்ட்ட இப்படி தான் பேசணும், இல்லைனா வந்து நமக்கு இது காட்ட மாட்டாங்க வீடியோக்கு. அதனால தான் இது வந்து ஓல்டு லாக்குங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது, எல்லாமே லாக்கு தான். இங்கே பாருங்கள், லயனில் வந்து லாக்குங்க, சிங்கத்தில் வந்து லாக் செஞ்சுருக்காங்க. எப்படி இருக்குது பாருங்கள், சிங்கம், தவளை எல்லாத்துலேயுமே வந்து லாக்கு செஞ்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே ராஜஸ்தானில் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேனுங்க, பயங்கரமாக இருக்குது. ரொட்டேட் யுவர் பாடி பேக் சைட். 7 இங்கே பாருங்கள், தோனி போட்டு டிஷர்ட் போட்டிருக்கான். போதுண்டா, பயங்கரமாக இருக்கான். அதான் சொல்கிறான். ஹிந்தி தெரியாது, ஐ டோன்ட் நோ ஹிந்தி. ஓகே, எல்லாம் ஃபன் பண்ணுறான் அந்த பையன். சரி, ஓகே, நெக்ஸ்ட் டைம் யூ வியர் ஆர்சிபி டிஷர்ட். பெங்களூர் ஆர்சிபி நோவா? என்னடா சொல்கிற, ஆர்சிபி தெரியாதுன்ட்டு? ஆர்சிபி விராட் கோலி நோ. என்னங்க விராட் கோலியை தெரியாதுன்ட்டான் அந்த பையன். ரைட்டுங்க. நம்ம நேற்று குல்தாரா வில்லேஜ் போயிருப்போம்லங்க, அங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட் தான் கட்டியிருப்பாங்க. அதாவது நம்ம காங்கிரீட் போடுறோம், அந்த காங்கிரீட்டுக்கு பதிலாக இவங்க வந்து கட்டைகளை வச்சு இப்படி அடுக்கி இடையில வந்து சின்ன சின்ன மரப்பலகைகள் கொடுத்து அது மேலே தாவர கொடிகள் அதெல்லாம் போட்டு அதுக்கு மேலே வந்து சாணம், மண், அந்த மட் இதெல்லாம் வச்சு பூசிடுவாங்களாம். ஸோ இப்படி தான் வந்து இங்கே இருக்கிற எல்லா பில்டிங்ஸுமே வந்து இந்த மாதிரி கட்டியிருக்காங்க. அதுவும் பழைய காலத்து பில்டிங்ஸ் எல்லாமே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து காங்கிரீட் மெத்தட் மாதிரி போட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அந்த காலத்து பில்டிங்ஸ் இதெல்லாம் ஸோ வந்து பலகாய்கள் வச்சு தான் கட்டியிருக்காங்க. இன்னும் நம்ம டே டைமில் வந்து இருந்தால் கிளியராக பார்க்கலாம். பட் இது நைட் டைம் எதுக்காக வந்தேன் அப்படின்னா, இது வந்து நல்லா கோல்டன் கலரில் இருக்கும் இந்த பேலஸ் வந்து பார்க்குறதுக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்த சாண்டில் கலரில் தான் இருக்கும். எங்கே பார்த்தாலும் அதே கலரில் தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பேலஸ், ஃபோர்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய கடைகள் இருக்குதுன்னு சொன்னால ஸோ ஒரு ஷாப்புக்குள்ளே வந்தேன். ஒரு வீடியோவில் காட்ட சொல்கிறாரு, உங்களுக்கு காட்டுற பாருங்க. இவரோட ஷாப் போல் இது. நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்காரு, எல்லாமே ஹேண்ட்மேடு போலங்க. நீங்கள் ஒரு ஷாப்பிங் வர்றீங்க அப்படின்னா இங்கே வந்து இதெல்லாம் வாங்கிக்கலாம் போல். இதெல்லாம் வந்து ரூமில் வந்து டெக்கரேஷன் மாதிரி போட்டு வைப்பாங்க. இதெல்லாம் ராஜஸ்தான் கல்ச்சரில் வந்து இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இதுங்க. இந்த ஆர்கிடெக்சர் உள்ள டிசைன்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போட்டு வைப்பாங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஹோமில் வந்து டெக்கரேஷன் பண்ணுறது. இட்ஸ் ஹேண்ட்மேட். ஓ, எல்லாமே வந்து ஹேண்ட்மேடா. ஹவு மெனி டேஸ் யூ டேக்ஸ் டு மேக் திஸ்? Minimum 2 months. 2 months? Yeah. Oh. All the work is the okay. handmade.
இங்கே பாருங்கள் இதெல்லாம் 2 மாதம் ஆகுமாங்க தயாரிக்கிறதுக்கு. Real mirror, this one. How much the price? This one, 1,400. 1,400. ஓகே. ஆமாம் அவ்வளோ வந்துருங்க. ஏன்னா அவங்களாம் வந்து கையில் தான் செய்கிறாங்க இது எல்லாமே வந்து. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்துடும் அவ்வளோ அமௌண்ட்டு. இங்கே பாருங்களேன், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டகத்தோட முடியிலேருந்து செஞ்சது அப்படிங்கிறாரு. அதுதான் என்னென்னு தெரியல. நேம் ஆஃப் த கிளாத்? Camel wool. கேமல் வூல் ஏதோ சொல்கிறாரு. இது வந்து இந்த குளிருக்கெலாம் வந்து கழுத்தில் மாட்டிப்பாங்கள்ல அதுங்க. ஆனால் ஒட்டகத்தோட முடிங்கிறாரு. ஆனால் ஒட்டகம் மாதிரி எனக்கு ஒன்றும் ஃபீல் ஆகிற மாதிரி தெரில. பட் ஆனால் அவர் சொல்கிறாரு. அதாவதுங்க கேமலோட அந்த முடியை எடுத்து அதுலேருந்து வந்து நூல் செய்வாங்களாம். எல்லாம் வந்து பதப்படுத்தி அதுக்கப்புறம் அது நூல் செஞ்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கிளாத் வந்து ரெடி பண்ணுவாங்களாம். ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க, செம சாஃப்ட். இங்கே பாருங்க, இந்த ஃபோர்ட்லேருந்து அப்படியே கீழே வந்துட்டு இருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஷாப் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸ் போட்டுட்ருக்காங்க. வித்தியாசமாக இருக்குங்க, ஜூஸ் கடை, ஹோட்டல் எல்லாமே இருக்குது. ஆனால் இந்த ஃபோர்ட்டுக்குள்ளே இருக்க ஹோட்டல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு மட்டும்தான் இருக்குது. ஏன்னா இங்கே இருக்க எல்லாருமே வந்து பிராமின்ஸில். ஸோ அதனால் அதுக்குள்ளேயும் போட்டார். தேங்க்யூ. அதுக்குள்ளேயும் ஜூஸ் போட்டாருங்க, வாட்டர்மெலன் ஜூஸு. வ்ளாகர் தமிழ்நாடு. எங்கே இப்போ தான் ஜூஸ் குடித்தேன், இந்த வாட்டர்மெலன் ஜூஸ் குடித்தேன். இவர் வந்து நம்ம ஷாப்பை வந்து நல்லா ஃபேமஸ் பண்ணி விடுங்க அப்படிங்கிறாரு. நானே இன்னும் ஃபேமஸ் ஆகலை அப்படின்னு இவர்கிட்ட எப்படி சொல்கிறதுங்கிறீங்களா? அதான் இது வந்து அவங்க பிக் பிரதர் ஷாப். அங்கே பாருங்கள் படுத்து கிடக்குறாரு ஜாலியாக. இதெல்லாம் வந்து இவங்க ஒரு 800 இயர்ஸாக வந்து இங்கே வந்து வாழ்ந்துட்டுருக்காங்களாம். ஸோ அவங்களோட வீடு வந்து மேலே, அந்த சைடு வந்து ஷாப்புங்க, சைடில் பார்த்தீங்கன்னா வந்து பேலஸுங்க. இப்படி பயங்கரமான ஒரு வாழ்க்கையில் அங்கேருந்து பார்த்தா வியூ சூப்பராக இருக்குது. ஸோ பையா தான் நமக்கு வந்து ஜூஸ் போட்டு கொடுத்தாங்க. இங்கே பாருங்களே, இது தாங்க அந்த ஃபோர்ட்டுக்கு போகிற வழி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பைக்கு, ஆட்டோ எல்லாமே மேலே போயிட்டுருக்குங்க. மேலே வரைக்கும் பைக்லாம் போகுது. எல்லாமே வீடெல்லாம் அவங்களோட அங்கே தானே இருக்குது. ஸோ அதனால் டிரான்ஸ்போர்ட் வந்து இந்த வழியாக தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. சரி ஓகேங்க, நான் அப்படியே திரும்ப ஹோட்டல் தான் போகிறேன். நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறையா வில்லேஜஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் திரும்பவும். ஸோ நாளைக்கு வீடியோவில் பார்க்குறேன். இந்த மாதிரி ராஜஸ்தான் சீரிஸை வந்து நீங்கள் நிறையா பார்க்கணும் அப்படின்னா, நிறையா வில்லேஜ் கல்ச்சர் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற ராஜஸ்தான் சீரிஸ் அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் என்னாலையும் நிறைய இடங்களுக்கு ட்ராவல் பண்ண முடியும். ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். நன்றிங்க. நாளைக்கு பார்க்கலாம்.